கடைசியா எண்ணத்துல நிப்பாட்டிக்கிறோம். போன கிளாஸ்ல ஒரு விஷயம் மட்டும் பார்த்துட்டு வாங்கன்னு சொன்னேன். மத்த ஓ எல்லாம் நீங்க ஓகே, இந்த விஷயம் மட்டும் தான் நம்மளோட இஷ்யூ இருக்குது. இதை கொஞ்சம் நீங்க பார்த்துட்டு வரணும்னு சொன்ன ஞாபகம். ஓ நான் நேத்து ஆக்கள் கூட வந்தேன். இப்படி காரணம் சொல்லப்படாது. அப்புறம் மழை இப்படி காரணம் சொல்லப்படாது. ஐனா இல்ல. நான் நான் நல்லா நினைவு வச்சிருந்த பார்க்கணும். அப்புறம் ஒரு தடவை பார்த்தேன். அப்புறம் என் வீட்டுக்கு ஆக்கள் கொஞ்சம் வந்தேன். நான் என்ன, நான் இப்ப அப்புறம் என்ன அங்க செய்யறேன்? வந்து கொஞ்சம் மழை பெஞ்சு கூல் ஆகின. தலைநோன்னு வந்து மறந்து போனேன். அதுக்கு நான் இப்ப என்ன செய்யணும் சொல்லுங்க பாபு. நான் இப்ப என்ன செய்யணும் என்ன தெரியும், நீங்க ஆன்சர் பண்ணணுமே. எனக்கு அடுத்த ஸ்டெப் மூவ் ஆகணுமே. நான் இல்லாட்டி அதே இடத்துல ஸ்ட்ரக் ஆகி கொண்டு நாங்க நிக்கிறோம். ஏன் உங்களுக்கு என்ன? அஹ்? நான் உடனே நீங்க செஞ்ச நீங்க சொல்லி தந்த உடனே சொன்னா நெக்ஸ்ட் ஸ்டெப் போயிடவா எனக்கு? போக இயலாது. என்ன அடுத்த ஸ்டெப் போகணும்னு சொன்னா ஏன் தெரியும், ஏன் தெரியுமா அப்படி போக இயலாது? நான் சென்னத்தோட உங்களுக்கு ஞாபகம் நிற்கும். நீங்க சொல்லுவீங்க ஓத போக்குற மறந்துட்டா அடுத்த பிரச்சனை போயிருமே. நான் சொல்லி தந்த உடனே மட்டுமா நாங்க ஓதுறது? சொல்லுங்க பாபு. இல்ல. இல்ல, நாங்க எப்பயுமே நாங்க ஓதணுமே. அது எப்பயுமே எங்கட பிராக்டிஸுக்கு வரணுமே. அது ஏன் அப்படித்தானே? உங்களுக்கு ஓ சொல்லித்தந்த உடனே நாங்க ஓதினோம், அது போற எங்களுக்கு ஓதல் தேவையில்லை, நாங்க எல்லாம் விட்டு போடுமென்று சொன்னா உங்களோட கான்செப்டுக்கு நாங்க வர ரெடி. ஓகே, தேவையில்லை. ஆனா அப்படி இல்லையே. ஏ, நாங்க எப்பயுமே நாங்க ஓதணுமே. அவ எங்களுக்கு ஓதுற டைம் எப்பயும் மறக்கப்படாது. இப்ப நான் பாத்தீங்களா, அதுக்கு முன்னுக்கு ஒரு சில கேள்வி கேட்டேன் போன கிளாஸ்ல, அதுக்கெல்லாம் நீங்க விட சொன்னே. சொன்னா இல்லையா? ஓ எல்லாமே சொன்னேன். நான் ஒன்றுமே ரிப்பீட் பண்ண இல்லையா உங்களுக்கு? ஓ அது எப்படி மறக்காம இருந்துச்சு உங்களுக்கு? அது சின்ன சாமன். அந்த அது சின்ன சாமன். இதுவும் சின்ன சாமான் தான். நீங்க அதை பெருசா பார்த்ததுக்கு பெருசா விளங்குது உங்களுக்கு. அப்படிதானே? ஓ அதுவும் சின்ன சாமான் தானே, இது உங்களுக்கு பெரிய சாமான் விளங்கிச்சு. எனக்கு தெரியாப்பா. எனக்கு அது கஷ்டம். மிச்ச சிம்பிள். அடைப்பா, இதை விட கஷ்டமானதெல்லாம் நீ சொல்லிட்டீங்களேவா, விட சொல்லிட்டீங்களேவா? இது எப்படி கஷ்டம் சொல்ல போய்யேவா? இதை விட கஷ்டமானதெல்லாம் நீங்க சொல்லி முடிஞ்சு விளங்க சொல்றது. அதியான், இதை விட ஓ கஷ்டம்லாம் நீங்க சொல்லி முடிஞ்சு அதியான். இதை நீங்க கஷ்டம் சொன்னா இப்ப நான் எனக்கு விளங்குது இல்லை என்னன்னு சொல்லி. இதை விட கஷ்டமான அதுக்கு முன்னுக்கெல்லாம் வசனத்துல லாஸ்ட்ல நிப்பாட்டுற மெத்தேட்டுகள் மூண்டையும் நீங்க சொன்ன மெத்தேட்டுகள் ஆயிக்கலாம். அடுத்தது நாங்க வசனம் ஒன்றை ட்ராக் பண்ற கான்செப்டை பத்தி விக்கலாம். வசனத்துல டோனை பத்தி செல்றத பத்தி ஆயிக்கலாம். இதெல்லாம் சொன்னீங்களே. இப்ப நான் கடைசி எங்க ஓ வந்திக்கிறோம்? வசனத்துல ஃப்ளோ ட்ராக்ல ஓது தான் கேள்வி வந்தீங்க. அப்படித்தானே? லோ ட்ரெஸ். ஓ அதுக்கு முன்னுக்கு அவ்வளோத்தையும் சொல்லி முடிஞ்ச. இப்ப இது ஃப்ளோ ட்ராக் மிச்ச சிம்பிளான விஷயம் உண்டு. நீ கஷ்டமான ஒன்றா நினைச்சனாலும் ஏத்துக்கொள்ளலாமா? ஓகே, இது கஷ்டமான விஷயம், வாயில வராது, இது ரொம்ப கஷ்டம், மறந்து போயிடும். இது நீ டெய்லி ஓதுற பாடத்துல நீங்க எப்படி உங்களுக்கு இடையில ஸ்ட்ரக் ஆகுது, ஏன் ஸ்ட்ரக் ஆகுற ரீசன் என்ன, இதான் நம்மளோட சப்ஜெக்ட். இது விளங்குதா சொல்றது நான் நதியா? ஓ அது மிச்ச சிம்பிளான விஷயத்த நீங்க ஜாதியால் நீங்க இது கஷ்டம்னு சொன்னா எனக்கு விளங்குது இல்ல. இல்லையா கஷ்டத்தை லேசுன்னு சொல்ற, லேசா கஷ்டம் சொல்ற அப்படியா? ம்? கஷ்டத்தை லேசுன்னு சொல்ற, லேசா கஷ்டம்னு சொல்ற அப்படியான்னு இருக்கிற. ம்? ம். ம். எனக்கு தெரியும். எனக்கும் தெரியா. இப்ப நான் என்ன செய்ய? நான் இப்ப வருவாங்க. நான் வந்து வீடியோ பார்க்க பார்க்க நீங்க ஜாயின் பண்ணுங்க. ம். ம், 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 ம். ம், ம், ம். நீங்க சொல்ல இப்ப நான் என்ன செய்யன்னு சொல்லலாம். வீடியோ பார்த்துட்டு வந்து இப்போ உடனே எனக்கு செல்ல மேலா நான் அப்படி கேட்க மாட்டேன்.
வாய்ஸ் ரெக்கார்ட் அனுப்பவா? வாய்ஸ் ரெக்கார்ட் அனுப்பினாலும் அடுத்த கிளாஸ்ல ஸ்டார்டிங் திருப்பி கேட்பேன். ஓகே ரைட்? ஓகே. என்ன அனுப்பணும், தலைப்பு என்ன, கான்செப்ட் என்ன, என்ன நீங்க பார்க்கணும்? ஃப்ளோயிங் ட்ராக். இது ஃப்ளோ ட்ராக்ல உடையாம ஓதுறது எப்படி தான் நீங்க பார்க்க வேண்டிய டாபிக். சரி, ஓகே, நல்லம்மா, பாருங்க. ஓகே, நாளைக்கு நான் ஒழுங்கா அனுப்புறேன்.